தூத்துக்குடியில் குழாய் மூலம் வீடு வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு வழங்க திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை வழங்கியிருக்கிறது. அதாவது தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு திட்டம், விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக ஒரு 9 மாவட்டங்களில் இந்த குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அனுமதி அளித்திருக்கிறது. சென்னையில் ஏற்கனவே டொரண்ட் கேஸ் என்ற நிறுவனமானது செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி சுற்றியுள்ள பல பகுதிகளில் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்கான குழாய் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள அந்த நிறுவனமானது தற்போது ஒரு அனுமதி அளித்து விண்ணப்பத்தை அளித்திருந்தது. அதன்படி சுமார் 35 கோடி ரூபாய் செலவில் 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த குழாயானது அமைக்கப்பட உள்ளது. இதில் சுமார் 766 கிலோமீட்டர் 766 மீட்டர் பகுதி கடலோர ஒழுங்குமுறை ஆணைய பகுதிகளுக்கு வருவதால் இதற்கு கடலோர ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி அளிக்க கோரி இந்தியன் ஆயில் நிறுவனமானது விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தது. இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை ஆணையம் இந்த திட்டத்திற்கு அனுமதி அளிக்கலாம் என்று ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு பரிந்துரை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு இதற்கு அனுமதி அளித்தவுடன் உடனடியாக குழாய் அமைக்கும் பணிகள் தொடங்கி விரைவில் இந்த திட்டம் தூத்துக்குடி பகுதியில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.